வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 20 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய மழைப்பொழிவு முன்கூட்டியே தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் ஆந்திர எல்லையோர பகுதிகள் எல்லாம். குப்பம், அதற்கு மேற்குப்புறம் உருவான மழை தற்பொழுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், ஜோலார்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை நோக்கி முன்னேறி வருகிறது. வேலூர் மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதி, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் நோக்கி இன்றைய மழைப்பிடிப்பு தீவிரம் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு பல்வேறு மாவட்டங்களில் மழை இருக்கிற நிலையில் இன்றைய மழைப்பொழிவு முதலிலே திருப்பத்தூர் மாவட்டம் முதல் கடலோரம் வரைக்கும், அதாவது மரக்காணம், அதாவது விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரத்தை நோக்கி செய்யூர், கல்பாக்கம், மரக்காணம், மாமல்லபுரம் மற்றும் மதுராந்தகம், திண்டிவனம், மயிலம், திருவக்கரை, செஞ்சி, சேத்துப்பட்டு மற்றும் வந்தவாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 6 மணிக்கு முன் இந்த மழைப்பொழிவு பரவலாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி முதல் திருப்பத்தூர் மாவட்டத்தோட நாட்ராம்பள்ளி முதல் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் ஒட்டுமொத்த அந்த ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை பகுதிகள், வேலூர் மாவட்டத்தின் குடியாத்தம் உள்ளிட்ட பகுதிகள் உட்பட மழைப்பொழிவை தொடக்கி பிறகு போலூர், ஆரணி, சேத்துப்பட்டு மற்றும் அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை, செஞ்சி மற்றும் திண்டிவனம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்தவாசியெல்லாம் கனமழை பொழிவை கொடுக்கும். இறுதியில் மதுராந்தகம், செய்யூர், சதுரங்கப்பட்டினம், கூவத்தூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு மாலை 6 மணிக்கு முன்பே. இதனிடையே கர்நாடக எல்லையோரத்தில் ஈரோடு மாவட்டத்திலையும் அடுத்ததாக மழைப்பொழிவை தொடக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்ட பகுதிகளில், அந்தியூர் பகுதிகளிலையும் மழைப்பொழிவை தொடக்கும். அந்த மழைப்பொழிவு பவானி, ஈரோடு, எடப்பாடி மற்றும் சங்ககிரி போன்ற பகுதிகளுக்கு வழியாக அது தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி முன்னேறும். இன்றைய மழைப்பொழிவு வேறு எங்கெங்கெல்லாம் பெய்ய போகிறது என்பதை பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவை விட நாளை மறுநாள் தான் தீவிரம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே சொன்னது 21, 22 தான் உறுதின்னு சொன்னோம். ஆனால் நேற்றைக்கும் இன்றைக்கும் காற்றோட போக்கு, அதாவது திசையில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதாவது வங்கக்கடலோரம் டெல்டா வரைக்கும் வந்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் பசிபிக் பெருங்கடல், தென்சீன கடற்பகுதி மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கிற காரணத்தினாலே அதை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காற்று வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி திசை மாறுகிறது. ஆகவே இதன் காரணமாக காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுபாடு காரணமாக நேற்று மாலையிலிருந்தே டெல்டாவிற்கு மழைப்பொழிவு உறுதியாகி இருக்கிறது. இன்றைக்கும் இரவு மழைப்பொழிவு உறுதி. நாளை 21, மறுதினம் 22 ஞாயிறு, திங்கள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது. 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்கு. அடுத்தடுத்த நாட்கள் தினசரி மழை இருக்கு. அது தொடர்பாக இதில் பார்ப்போம். இன்றைய மழைப்பொழிவு ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடங்கி விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் வரைக்கும், விழுப்புரத்தின் வடக்கு பகுதி, திருவண்ணாமலை உட்பட நல்ல மழைப்பொழிவை வேலூர் எல்லாம் கொடுக்க போகிற நிலையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை அப்படியே சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு அந்த மழைப்பொழிவு வங்கக்கடலோரம் வரைக்கும் வரும். நள்ளிரவு அதிகாலையில் டெல்டாவிற்கு வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். கோடியக்கரை முனை முதல் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு இடைப்பட்ட பகுதியில் அதிகாலை வந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும். கண்டிப்பாக நாளை அதிகாலை நல்ல மழை காத்திருக்கு டெல்டாவின் கடலோரம் முதல் வடகடலோரம் வரைக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு இப்பொழுதைக்கு மழை இல்லை. நாளை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மதியமே மழைப்பிடிப்பை தொடங்கும்னு ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் 21, 22 நம்ம சொல்லிட்டே இருந்தோம். அதுதான் நாளை 21, 22 நீலகிரி, கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட அப்பாஜி கவுண்டர்மதி மற்றும் பொள்ளாச்சி உட்பட
அதே போல முக்கோணம் மற்றும் ஆர்வேலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை, நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தசநாயக்கம்பாளையத்துக்கு கூட மழை இருக்கு. நாளைக்கு மதியத்திலேயே, நாளை மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை. குறிப்பாக தேனிக்கு படைக்க தான், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்காது. அதாவது முல்லை பெரியாறு அணைக்கட்டு பகுதியிலிருந்து அப்படியே வயநாடு மற்றும் நீலகிரி வரைக்கும் உள்ள பகுதிகளில் மழை இருக்கும். நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதியிலையும் நாளைக்கு கனமழை தெரிகிறது. கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு பேரளவில் மழை தான், நனைக்கும் மழை தான். அதே போல ஆர்வேலூர் மற்றும் முக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும் தூறல் மழை, நனைக்கும் மழை இருக்கலாம் தான், உறுதி இல்லை. பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ அடுத்தபடியாக அந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி அவினாசி பகுதிகளுக்கும், அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி அன்னூர் மற்றும் துடியலூர், அப்படியே பார்த்தீங்கன்னா பவானி சாகர் மற்றும் நம்பியூர், அப்படியே அவினாசி மற்றும் பெருந்துறை, ஈரோடு, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், தூக்கநாயக்கம்பாளையம், பன்னாரி, சத்தியமங்கலம், அப்படியே பார்த்தீங்கன்னா மேட்டூர் வரைக்கும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிக்கு நாளை கனமழை தெரிகிறது. அப்படியே அது நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை நாளை மாலை கொடுக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தின், அதாவது காற்று மறைக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட பகுதிக்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் மணப்பாறைக்கும், அதாவது திண்டுக்கல் மாவட்ட மணப்பாறையை ஒட்டிய திருச்சி மாவட்டத்தை எல்லை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது. நாளை திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் ஆங்காங்கே இருக்கும், கரூருக்கும் வாய்ப்பு இருக்கு, திருச்சிக்கும் இருக்கு. காற்று பகுதிக்கே மழை இருக்குன்னா அப்புறம் கரூர், திண்டுக்கல், திருச்சிக்கும் வாய்ப்பு இருக்கு. நாளை வாய்ப்பு உறுதி இல்லை, முழுமையாக நம்ப வேண்டாம், ஆனால் வாய்ப்பு இருக்கு. நாளை திருச்சி மாவட்டத்திலிருந்து தீவிர மழை பொழிவை கிழக்கு நோக்கி கொடுக்கும். திருச்சி, சேலம், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறைக்கு நாளை கனமழை வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் மதுரைக்கு தெற்கே மட்டும் இல்லை. மதுரைக்கு தெற்கே அப்படி இருந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் எல்லை பகுதி, விருதுநகர் மாவட்டத்தோட ஒரு சில இடங்களில் அந்த அருப்புக்கோட்டை, திருச்சி பகுதியில் இருக்கலாம், உறுதி இல்லை, ரொம்ப குறைவான வாய்ப்பு இருக்கு. 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சரி, 22ஆம் தேதி திங்கக்கிழமையும் வாய்ப்பு இருக்குங்க. 21, 22 தான் நம்ம மழை எதிர்பார்த்திருந்தோம். 22ஆம் தேதி திங்கக்கிழமை இதே போல் இதே இடத்துல தான், மதுரைக்கு வடக்கே. ஆனால் காற்று பகுதிக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு 22ஆம் தேதிக்கு கொஞ்சம் குறைவாக தெரியுது, வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. காற்று பகுதிக்கு வாய்ப்பு இருக்கு, உறுதி இல்லை. ஆனால் அப்படி இருந்தால் அது கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கில் இருக்கும், ஈரோட்டில் இருக்கும், நீலகிரியில் இருக்கும், கரூரில் இருக்கும், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையில் இரவில் இருக்கும். சரி, ஆனால் மதுரை மற்றும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும். நல்ல மழைனா திருச்சிக்கு வடக்கு தாங்க நிறைய தெரியுது, அடிக்கடி தினசரி இருக்குது. டெல்டாவிற்கும் இருக்குது, டெல்டாவிலே வடக்கு டெல்டாவிற்கு உறுதியாக தெரியுது. மயிலாடுதுறை, கும்பகோணம் வடக்கே, திருவாரூரோட வடக்கு பகுதி, அப்படியே சென்னை வரைக்கும் நல்ல மழை இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, தெற்கு டெல்டாவிற்கு உண்டு. புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரைக்கும் உண்டு. 23ஆம் தேதி கொஞ்சம் கூடுதல் மழை தெரியுது. அடுத்த நிகழ்வு உருவாக போகுது. அடுத்த நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகும் பொழுது வடமேற்கு வெப்பநீராவி காற்று கொஞ்சம் பரந்த அளவில் இருக்கும். அதனால வடமேற்கு வெப்பநீராவி காற்று தமிழ்நாடு வழியாக நுழையும் என்பதனால 23ஆம் தேதியும் அதேபோல் மழை உண்டு. எங்கே மழை இல்லைன்னு சொன்னேன், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட 23ஆம் தேதி மழை தெரியுது. பரவலாக கிடையாதுங்க, ஓரிரு இடங்கள் தான். எதுவுமே நம்ம ஊர் மழை இல்லை, இது தென்மேற்கு பருவமழை. அதாவது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கான மழை, அது தமிழ்நாட்டிற்கு வெப்பசலன இடிமழை பொழிவாக கொடுக்கும். கேரளாவுக்கு தான் தென்மேற்கு பருவமழை, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவுக்கு தான் தென்மேற்கு பருவமழை, புதுச்சேரி, தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை என்பது வெப்பசலன இடிமழை பொழிவாக ஒதுக்கி ஆங்காங்கே மாலை இரவில் கொடுக்கக்கூடிய மழை தான் இது. 23ஆம் தேதியும் மாலை இரவிலே உண்டு, 23ஆம் தேதியும் மாலை இரவிலே உண்டு. கண்டிப்பாக மயிலாடுதுறைக்கு வரைக்கும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது. 24ஆம் தேதியும் மழை உண்டு. 24ஆம் தேதி புதுச்சேரி, சென்னையெல்லாம் நல்ல கனமழை தெரிகிறது. வடகடலோர, வடவுள் மாவட்டம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும். இந்த மதுரைக்கு தெற்கே மட்டும் இப்பொழுதைக்கு மழை இல்லை. இப்போ பாருங்கள், ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வரக்கூடிய 25ஆம் தேதி 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. 23ஆம் தேதியே உருவாகும். 24ஆம் தேதி கொஞ்சம் தீவிர தாழ்வு பகுதியாக மாறிவிடும். 24ஆம் தேதியே உருவாகிடும், 23ஆம் தேதியே உருவாகும். 24ஆம் தேதி அது தீவிர தாழ்வு பகுதியாக மாறிடும். 24ஆம் தேதி தீவிர தாழ்வு, 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே மாறிடும். 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும்.
26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிடும். 27ஆம் தேதி அது புயலாக கூட மாறலாம். இல்லை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற பெயருடன் விசாகப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவிற்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாக நம்ம ஏற்கனவே ஒடிசா போகணும்னு நினச்சோம், இல்லை ஆந்திர பிரதேசம் தான் நம்ம ஏற்கனவே கணித்தது தான். ஆனால் இடையில ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் ஆந்திர பிரதேசத்து தான் அந்த நிகழ்வு. விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாக கடக்கும் பொழுது விஜயவாடா ஹைதராபாத்துக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அப்படியே மேற்கு நோக்கி நகரும். இதனால தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். எங்க கேரளாவில் 24ஆம் தேதி நமக்கு இந்த வெப்பசலன இடிமழை பொழிவு குறையும் பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். காரணம், அடுத்த நிகழ்வு 25ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச கரையை வரக்கூடிய 26, 27 தேதிகளில் கடந்து 28, 29 தேதியிலெல்லாம் அது அப்படியே 30ஆம் தேதி வரைக்கும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிக்கு போய் அரபிக்கடலோரம் குஜராத் மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து ராஜஸ்தான் வரைக்கும் ஏற்கனவே பின்வாங்கி இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி இருக்கிற வரைக்கும் போய் மழைப்பிடிப்பை கொடுக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், பாகிஸ்தான் பகுதி வரைக்கும். ஆகவே ஆனால் போகக்கூடிய வழித்தடம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தோட காக்கிநாடா விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி வழியாக ஹைதராபாத்துக்கு வடக்கு புறமாக தெலுங்கானா வழியாக வடக்கு தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா வழியாக மும்பையை ஒட்டி போய் குஜராத்தோட சூரத் மற்றும் காந்திநகர் உள்ளிட்ட பகுதி அகமதாபாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பொழிவு ஒட்டுமொத்த குஜராத் மகாராஷ்டிராவுக்கு நிறைய வழி கிடக்குது. இதனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு மேலே நம்மளுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கு. தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கிடையாது, தென் மாவட்டங்கள் தென்கோடியில் கிடையாது. அதாவது மதுரைக்கு தெற்கே குறைவு வாய்ப்பு, ராமநாதபுரத்துக்கு தெற்கே குறைவு வாய்ப்பு. ராமநாதபுரமே மதில் மேல் புனையாக எட்ஜில் இருக்கு. அதுவே அப்பப்போ ஆங்காங்கே தான் பெய்யும். ஒரு சில இடங்களில் குறைவான பரப்பு தான். விருதுநகர் மாவட்டத்துக்கு கூட மழை இருக்கும், அதுவும் மதில் மேல் புனையாக கொஞ்சம் ஆங்காங்கே இருக்கும், தெற்கே இருக்காது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசிக்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த நிகழ்வு உருவானோடனே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரி வழியாக இந்த நிகழ்வு காற்றை ஈர்க்கும் என்பதனால கன்னியாகுமரியில் எப்பொழுதும் நிகழ்வு உருவானால் கன்னியாகுமரியில் மழை பெய்யும். கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த பகுதி, அதுலேயும் குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகள், வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதிகள்லாம் 25ஆம் தேதியிலிருந்து மெல்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மாத இறுதி வரை இருக்கும். குஜராத் போனதுக்கு அப்புறம் தான் அந்த மழை வந்து கேரள வழியாக காற்று நுழையாமல் திசை மாறும். இதில் இந்த 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாள் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, கொஞ்சம் தீவிரமாக தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கலாம். அப்பொழுது தெற்கு காற்றும் மேற்கு காற்றும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடக்கும் பொழுது காற்றோட வேகத்தில் திடீரென்று ஒரு மாறுபாடு ஏற்படும் பொழுது ஒரு மழை இருக்குது. அது 26, 27 தேதிகளில் ஒரு நாள் தெரியுது. டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்கள் டெல்டாவிற்கும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு நாள் மட்டும் தெரியுது. இந்த 24 வரைக்கும் உறுதி இரவு மழை, மாலை அல்லது இரவு மழை. 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே பெருசாக மழை இருக்காது என்றாலும் 26, 27 ஒரு நாள் லேசான மிதமான மழை தெரியுது இடையில. ஏன்னா இது அறுவடை விவசாயிகளுக்காக இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இதை அறிவிக்கிறேன். அக்டோபர் 5 தான் அடுத்த சிஸ்டம். அக்டோபர் 4 வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அக்டோபர் 4 15 வரைக்கும் 2 நிகழ்வு, ஸ்ட்ராங்கான நிகழ்வு. அது தொடர்பான அறிக்கையை அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.